வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30வது பொதுக்குழு கூட்டம் கழக அவைத் தலைவர் தலைமையில் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் டபுள் டக்கர் பேருந்து விபத்து, 7 பேர் உயிரிழப்பு, 45 பேர் படுகாயம். வயநாடு நிலச்சரிவு நிவாரண நிதியாக 1 மாத ஊதியம், செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் இன்று ஓரிரு இடங்களில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இன்று ஓரிரு இடங்களில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதையுண்ட இதுவரை 357 பேர் உயிரிழந்துள்ளனர். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 350 தாண்டி பேரழிவை சந்தித்த பின்னும் இதனை தேசிய பேரிடராக அறிவிக்காமல் ஒன்றிய அரசு இழுத்தடித்து வருவதாக கேரள அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கி மாயமான மேலும் 300 பேரை தேடும் பணி நடந்து வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் சூரல்மலை, முண்டக்கை, பஞ்சிரி மட்டம் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு 3 கிராமங்களை அடியோடு அழித்துவிட்டது. வீடுகள் இருந்த பகுதிகளில் இப்போது காட்டாற்று வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிலச்சரிவில் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை 350 தாண்டி உள்ளது. இன்னும் 300க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று கூறப்படுவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் நேற்று 5வது நாளாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் ராணுவம், பிராந்திய ராணுவத்தினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள் உட்பட மாயமானவர்களின் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதி முழுவதும் 2 அடிக்கு மேல் சகதி நிறைந்து காணப்படுவதால் மீட்பு படையினர் மிகவும் சிரமத்துடன் தான் உடல்களை தேடி வருகின்றனர். சகதிக்குள் உடல்கள் புதைந்து கிடக்கிறதா என்பதை கண்டறிய தெர்மல் ஸ்கேனர், ரேடார் உட்பட நவீன கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. 357 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 200 பேரை காணவில்லை என கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதையுண்ட 200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். வயநாடு நிலச்சரிவு துயர் துடைக்க 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நிவாரண நிதியாக 1 மாத ஊதியத்தை வழங்கப் போவதாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் வரலாறு காணாத நிலச்சரிவு ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையை தருகிறது. இவர்களது துயர் துடைக்க சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி சார்பாக 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது 1 மாத ஊதியத்தை நிவாரண நிதியாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி படுகாயம் அடைந்தவர்களுக்கு ஆற்று வெள்ளத்தின் நடுவே ஜிப்லைன் கம்பி மூலம் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் செவிலியர் சபீனா முதலுதவி சிகிச்சை மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளார். இவரது துணிச்சலான பணியை தமிழக காங்கிரஸ் சார்பில் பாராட்டுகிறோம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் டபுள் டக்கர் பேருந்து மற்றும் கார் நேருக்கு நேர் மோதியதில் 7 பேர் உயிரிழந்தனர். 45 பேர் படுகாயமடைந்துள்ளனர். எட்டாவாவில் ஆக்ரா லக்னோ தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து கார் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. டெல்லிக்கு சென்ற இரட்டை அடுக்கு பேருந்து
நள்ளிரவு 12:30 மணி அளவில் கார் மீது மோதியுள்ளது. ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் சனிக்கிழமை இரவு பேருந்தும் காரும் பயங்கரமாக மோதியது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 45 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதன் தாக்கம் மிகவும் வலுவாக இருந்ததால் கார் அதிவேகமாக நெடுஞ்சாலையில் இருந்து கீழே விழுந்தது. தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் உதவியுடன் சைபாய் மருத்துவமனை பல்கலைக்கழகத்தில் அனுமதித்துள்ளனர். இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இறந்தவர்களின் 3 பேர் பேருந்திலும் 3 பேர் காரிலும் பயணம் செய்துள்ளனர். லக்னோவில் இருந்து ஆக்ரா நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்த போது இதற்கிடையில் எதிர்ப்புறத்தில் இருந்து லக்னோ நோக்கி வந்த சைலோ கார் ஒன்று ராங் சைட்டில் வந்து மோதியுள்ளது. இலங்கை கடற்படை தாக்குதலில் மீனவர்கள் பாதிப்பிற்கு ஒன்றிய அரசை கண்டித்து அதிமுக 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதி ராமேஸ்வரம் மலைச்சாமி பலியாகி சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த 23ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 2 விசைப்படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையின் இதுபோன்ற அராஜக செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் இத்தகைய செயல்களை தடுத்து நிறுத்தாத ஒன்றிய அரசை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் அதிமுக சார்பில் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RP உதயகுமார் தலைமையிலும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30வது பொதுக்குழு கூட்டம் அண்ணா நகரில் உள்ள விஜயஸ்ரீ மஹாலில் நடைபெற்று வருகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30வது பொதுக்குழு கூட்டம் காலை 10 மணி அளவில் சென்னை அண்ணா நகர் விஜயஸ்ரீ மஹாலில் கழக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வைகோ, கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ MP, பொருளாளர் செந்தில தீபன், துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை CA சத்யா, செஞ்சி AK மணி, ஆடுதுறை ரா முருகன், திமு ராசேந்திரன், டாக்டர் ரொஹையா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இப்பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 22 தீர்மானங்களை மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் வாசித்தார். தீர்மானங்களை கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானங்களுக்கு ஆதரவளித்து கூட்டத்தில் நிறைவேற்றினர். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 39 இடங்களிலும், புதுச்சேரியில் 1 இடத்திலும் என 40க்கு 40 என பெரும் வெற்றியை அளித்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கு மதிமுக பொதுக்குழு நன்றி தெரிவித்து தீர்மானங்களை நிறைவேற்றினர். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மறுமலர்ச்சி திமுக வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் 3,13,090 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு துணை நின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் கழக பொதுக்குழு நன்றியை தெரிவித்து நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் வெற்றி பெற்று கழக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களுக்கு கழக பொதுக்குழு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றினர். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிவாரண பொருட்களை அமைச்சர் மு.ப. சுவாமிநாதன் அனுப்பி வைத்தார். கேரள மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக வயநாடு மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரள மக்களுக்கு உதவிடும் வகையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணி, அரிசி, பற்பசை, நாப்கின், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டு 2 வாகனங்கள் மூலம் கேரள மாநிலம் வயநாடு பகுதிக்கு தமிழக செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன், மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் மேற்பார்வையில் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் க. செல்வராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் பவன்குமார், கிரியப்பவனார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர்.
தேசிங்கு ராஜா மற்றும் ராணிபாய் ஆகியோரின் நினைவு மண்டபங்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஆய்வில் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாற்றின் கரை அருகே தேசிங்கு ராஜா மற்றும் ராணிபாய் ஆகியோரின் நினைவு மண்டபம் அமைந்துள்ளது. இந்த இடத்தை ராணிப்பேட்டையில் வரலாற்று நினைவு சின்னமாக மாற்றி அமைத்து பொதுமக்களின் பார்வையிடமாக அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறையின் பட்ஜெட் அறிவிப்பில் ரூபாய் 2,50,00,000 மதிப்பீட்டில் தேசிங்கு ராஜா மற்றும் ராணிபாய் அவர்களின் நினைவு மண்டபங்கள் புனரமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் தேசிங்கு ராஜா மற்றும் ராணிபாய் ஆகியோரின் நினைவு மண்டபம் உள்ள இடத்தினை பார்வையிட்டு புனரமைப்பு பணிகள் மற்றும் பொழுதுபோக்கு தளம் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் திட்ட வரைபடங்களை பார்வையிட்டனர். இதில் பல்வேறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைத்து ஜாக் கூட்டமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வழக்கறிஞர்களின் சங்கங்களின் கூட்டுக்குழுவான ஜாக் பொதுக்குழு கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வழக்கறிஞர் சங்கங்கள் சார்பில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. கூட்ட முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் நந்தகுமார், 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து போராடிய வழக்கறிஞர்களின் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நீதிமன்றத்திற்கு பணிக்கு செல்ல உள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பின்னர் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக் கூட்டமைப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு நிறுத்தி வைத்து திரும்ப பெற வேண்டும் என வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி 3 புதிய சட்டங்களை நிறுத்தி வைக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அந்த கூட்டத்தில் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அகில இந்திய அளவிலே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த சட்டங்களுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறுவதை நாங்கள் போராடுவோம் என்று நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் ஒருங்கிணைந்த அகில இந்திய அளவிலே அவர்கள் டிராக்டர் பேரணி நடத்துவதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த டிராக்டர் பேரணி நடத்துவதாக சொன்ன பஞ்சாப் விவசாயிகளுக்கு ஜாக் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசானது இந்த 30 சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கூறி சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் நேரத்தில் ஜாக் அமைப்பு கேட்டுக்கொள்கிறது. அதுக்கடுத்து அனைத்து வழக்கறிஞர்களையும் பொதுமக்களையும் அமைப்புகளையும் ஒன்றிணைத்து செப்டம்பர் 20 இந்த போராட்டத்தின் வீச்சை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாற்றி இந்த போராட்டத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக மத்திய அரசானது இந்த 30 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். திரும்ப பெறும் என்ற நம்பிக்கை பெற்றிருக்கின்றது. புகழ்பெற்ற காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு பெருவிழா 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 15ஆம் தேதி தேரடி திருப்பலியும் நற்கருணை பவனியும் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியில் புனித பரலோக மாதா பேராலயம் உள்ளது. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பேராலயம் கடந்த ஆண்டுதான் திருத்தலத்தில் இருந்து பேராலயமாக உயர்த்தப்பட்டது. மேலும் இந்த பேராலயத்தில் வீர மாமுனிவர் பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் விண்ணேற்பு பெருவிழா மிகவும் புகழ்பெற்ற திருவிழாவாகும். இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பிரார்த்தனை செய்வது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா வரும் 6ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மேலும் திருத்தலத்தில் இருந்து பேராலயமாக உயர்த்தப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் விண்ணேற்பு பெருவிழா என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த விண்ணேற்பு பெருவிழா ஏற்பாடுகள் குறித்து காமநாயக்கன்பட்டியில் பேராலய அதிபர் மற்றும் பங்கு தந்தையான அந்தோணி சாமி குரூஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திருத்தல விண்ணேற்பு பெருவிழா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. மேலும் விழாவிற்கு வரும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசு துறைகளுடன் இணைந்து செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொடியேற்றம் மற்றும் பெருவிழாவை ஒட்டி கோவில்பட்டி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மெட்ராஸ் ராயபுரம் அரிமா சங்கத்தின் 39வது நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி சென்னை பிரசிடென்சி கிளப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று நடத்திய முன்னாள் தலைவர் அரிமா ராஜசேகர் புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சியை அரிமா மாவட்ட தலைவர் சலீம் பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தினார். பின்னர் புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அரிமா மைக் முருகன் நடத்தி வைத்தார். மாவட்டத்தின் சார்பாக முதல் நிலை ஆளுநர் டாக்டர் அரிமா ஜி சந்திரசேகர், 2ஆம் நிலை ஆளுநர் டாக்டர் அரிமா துரைராஜ் சிறப்புரை ஆற்றினார்கள். முன்னாள் பன்னாட்டு தலைவர் அரிமா பிரதீப்குமார் மாவட்டத்தின் செயல் திட்டங்கள் பற்றி அறிவுரை வழங்கினார். முன்னாள் ஆளுநர்களும் கலந்து கொண்டனர். மெட்ராஸ் அரிமா சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தலைவர் அரிமா சர்தார், செயலாளர் அரிமா பாஸ்கர், முனுசாமி, பொருளாளர் அரிமா சரவணன் பதவியேற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அரிமா ராஜன் ஏற்பாடு செய்தார். 324 மாவட்டத்தில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பிலிப்பைன்ஸில் உள்ள மிண்டானோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். இதுகுறித்து தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிலிப்பைன்ஸின் மிண்டானோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 அலகுகளாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அருகிலுள்ள பகுதிகளில் உணரப்பட்டதாகவும், இருந்தாலும் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30வது பொதுக்குழு கூட்டம் கழக அவைத் தலைவர் தலைமையில் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் டபுள் டக்கர் பேருந்து விபத்து, 7 பேர் உயிரிழப்பு, 45 பேர் படுகாயம். வயநாடு நிலச்சரிவு நிவாரண நிதியாக 1 மாத ஊதியம், செல்வ பெருந்தகை அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.